ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் என்ன சொன்னாங்க அண்ணி நேற்று போயிருந்துக்கு சுடு தண்ணியில் காகல் பண்ண சொல்லிக்கிறாங்க அண்ணி. எண்ணெயும் சக்கரை மாவும் போட்டுன்னு கலகலா சுடு வாயிலே நிற்கணும். என்ன நீ என் வாய் நான் கடாய் ஆக்குது அதில் போய் கலகலா சுடு நின்கிற. வாயை வச்சுக்கணும் சைலண்டாக இருந்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கும். வாய் சரியில்லை அதுக்கு தான் நான் வந்தேன் பாருங்க உக்காரத்துக்கு. சும்மா நான் சம்மந்திக்கிட்ட பேசலான்னு வந்தா என்ன நீ இப்படி பேசிங்கிற நீ. இதோக்கா கொஞ்சம் நில்லு. என்னக்கா எப்போ பாரு இப்படி சுற்றினே இருக்கிற பேரப்புள்ள வச்சுக்கின்னு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுன்னு பேகை மாட்டிக்கின்னு. அண்ணி நேற்று கூட பார்த்தேன் பக்கச்சந்தில் சுற்றிங்குதா நீ, இன்னைக்கு பார்த்தா இங்கே சுற்றிங்கிறாங்க. இங்க கால் புஷ்பாவோ என்னாவோ சுத்தின்னு கிடக்குது அது பாட்டுன்னு. ஏன்னாவோ பேரப்புள்ளியோ ஒன்று ஈத்துக்குன்னு ஏன்னா படுத்து தூங்கிக்கிறது விட்டுட்டு ஏன்னா இந்த அவதாரம் 12 அவதாரம் எடுத்து சுத்தி ட்ரெஸ் பாறான் கவுன் ஒன்று மாட்டிக்கின்னு. உனக்கு என்னம்மா நான் ஆயா என் பேர் நிறுத்தினா எங்கன்னா போவேன் எங்கன்னா வருவேன். நீங்கள் ஒரு ஆயா தானே, நீங்கள் ஊருக்கு அதை பேசின்னு உக்காந்து இருக்குவீங்க. நாங்கள் என்ன சொல்கிறது சொல்லுங்க. என்னம்மா போறவங்க வரவங்களெல்லாம் சண்டை போட்டுங்கிறீங்க நீங்கள்? அவங்க ஆயான்னு சொல்கிறாங்க இல்லையா? உனக்கு தெரியாது ஆயானா என்னன்னு? எங்கள் ஆயா எங்களை பார்த்துக்கலையா? எப்படி தூக்கி வச்சுன்னு சுற்றிருந்தாங்க? நீங்கள் என்ன தூக்குனீங்களா? நீயே ஒரு ஆயா ஆகிற தானே, நீயே பார்த்துக்கிற இரு. சும்மா போறவங்க வரவங்களெல்லாம் திட்டின்னுக்கிற வந்து போங்க ஆண்டி. நீங்கள் நீனடா எல்லாரும் முன்னாலே மூஞ்சில் வச்ச மாதிரி திட்டின்னுக்கிற என்ன அப்படியே வாய் அடிக்க வச்சிடுற. உனக்கு தெரியாதா எங்கள் ஆயா முந்தானி நாங்கள் புச்சின்னு போலியா? அந்த மாதிரி தான் அவங்க பேரை கொளுத்தியும் அவங்க கூட்டுன்னு போய் நிற்கிறாங்க. மாமியார் நீ கூட என்ன அவங்கள வச்சு கொஸ்டின் எல்லாம் கேட்டு நிற்கிற? நீ அவங்க பேக்கை கேட்குற, அவங்களுடைய ட்ரெஸ்ஸு கேட்டு நிற்கிற, இதெல்லாம் தப்பு தானே அவங்கள கேட்கறது. உனக்கு தெரியாதாம்மா ஆயா இருக்குது எவ்வளோ பொக்கிஷம் மாதிரின்னு? வீட்டோட ஆலமரமா ஒரு ஆயான்னு இருக்குது. நம்மளுடைய பொட்டை பொண்ணுங்களெல்லாம் அவங்க நல்லா பாதுகாப்புவாங்க. உங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு? என்ன பேசுறீங்கன்னு தெரியல. ஊர்க்கதை ஒண்டி நல்லா உட்காந்து பேசுறீங்க நீங்க. நீ என்னடா அப்படி வெடுக்கத்த மாதிரி பேசுற? பா உன் வேலை என்னக்குதான் அது பண்ணு வந்துட்டுக்கிறான். நீங்களாம் ஒரு ஆயாவா? நீங்க